ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. அதாவது நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆக போகுதுன்ற வந்து பார்ப்போம். ஃப்ரைடே பாசிட்டிவ் மோடில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கும் தொடர்ந்து மேலே ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளோபல் இண்டிசஸில் யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவ் மோடில் தான் க்ளோசிங், ஒரு 0.5 ஏறி முடிஞ்சிருக்கு. நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஃப்ளாட் நெகட்டிவ் 67 பாயிண்ட் வந்து இது வரைக்கும் நெகட்டிவில் தான் காட்டுது. ஸோ எக்ஸ்பெக்டட் ஃப்ளாட் நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஓவராலாக பார்க்கும்போது குளோபல் மார்க்கெட்டில் இருக்க அந்த டென்ஷன், அதாவது அன்வான்டாக மேலே போகிறது, டக்குன்னு கேப் டவுன் ஆகிறது, டக்குன்னு ரொம்ப ஹை ஆகிறது, அந்த சிச்சுவேஷன் வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்குது. கொஞ்சம் சைட்வேஸ் மாதிரி போயிட்டுருக்கு. கொஞ்சம் ஸ்லோ மூமெண்டமில் தான் இருக்குது இப்போதைக்கு மார்க்கெட். ஸோ என்ன ஆகுன்ற வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் இன்ட்ராடே லெவல் வந்து சொல்கிறேன். அதாவது நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல் வந்து சொல்லிவிட்டு சில கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு, அதை பற்றி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எந்த செக்டர் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத வந்து சொல்கிறேன். கோல்டு சில்வர்லாம் கேட்டிருக்காங்க, அதை பற்றியும் பார்ப்போம். ஓகே, நிஃப்டி வந்து ஒரு வீக்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்மேஷன் மாதிரி இருக்குது. ஒரு முக்கியமான பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. இந்த வாரம் வந்து மார்க்கெட் 24,500 ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான். ஏன்னா எல்லா சிச்சுவேஷனும் ஸ்மால் கேப், மிட் கேப், யூஎஸ் மார்க்கெட்டில் இருந்து மற்ற பேங்கிங் ஸ்டாக்ஸு, ஸோ ஃபார்மா ஸ்டாக்ஸு, ஐடியோட கொஞ்சம் லாஸ்ட் ஒரு 5 டேஸோட ரெக்கவரி, நிறைய சினாரியோஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு தான் வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ ஒன்லி திங் வந்து 24,500 ஸ்ட்ராங் பிரேக் அவுட் வீக்லியில் உடச்சிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சராக வந்து இருக்கும். எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேயில் 5 மினிட் சார்ட்டில் இப்போதைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான் முடிஞ்சிருக்கு இல்லையா, 366. ஸோ ஹையர் எண்டில் இப்போ சப்போஸ் செல்லிங் வருதுன்னு வச்சிங்களேன், இந்த இடம் அதாவது 358 கீழே இப்போ ஃப்ளாட் நெகட்டிவ்னால் இதுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னு வச்சிங்களேன், வேகமாக இறங்க ஆரம்பிச்சிடும். 24,334. ஸோ இந்த 24,334 பிரேக் ஆச்சுன்னா தான் ஃப்ரீ ஃபால் ஜோன் இருக்கும். நிஃப்டி வந்து நாளைக்கு ஃபால் ஆகி 24,333 அப்படின்றது ஒன்று இருக்குல்ல, அதாவது ஒரு 40 பாயிண்ட் தள்ளி வச்சிங்கன்னா 40-50 பாயிண்ட்டுக்கு கீழே கேப் டவுன் ஆச்சுன்னா செல்லிங் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லை ஃப்ளாட்டாக தான் இருக்குது, ஒரு 30 பாயிண்ட்குள்ளே ஒரு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகுதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ வந்து ஒரு ஹர்டலாக வந்து 24,400 ஹையர் எண்டில் வந்து இருக்கும். ஸோ 24,400 கிராஸ் ஆச்சுன்னா ஒரு புல்லிஷ் சென்டிமெண்ட் இருக்கும். அங்கேருந்து திருப்பி கேப் டவுன் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வந்து மார்க் பண்ணிக்கிங்க இன்ட்ராடேயில் 24,400, 24,366, 24,333. இதுதான் வந்து நாளைக்கு இன்ட்ராடேயோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, ரைட். ஸோ என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் நேற்று சொல்லியிருந்தேன் 10 மினிட்ஸ்க்குள்ளே நான் ஒரு வீடியோ முடிக்கணும் அப்படின்னு. அவர் வந்து we are eagerly waiting for a video every day, so no worry, no hurry and winding up your video within 10 minutes please. ஜென்ரலாகவே வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே போகும்போது வந்து ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்குது. 10 மினிட்ஸ் மேலே சம்டைம்ஸ் ரொம்ப ரேர் நான் போடுறது. கொஞ்சம் ரொம்ப டீட்டெயில்டாக பேசுகிறதா போடுவேன். பட் வந்து உங்களுக்கு லாங் வீடியோ, அதாவது 10 நிமிஷத்துக்கு மேலே நான் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லணும், நிறைய டெக்னிக்கல்லாம் அனாலிசிஸ் பண்ணி வீடியோவில் இருக்கணும் அப்படின்றா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட் வந்ததுன்னா ஓகே, நான் வந்து 10 நிமிஷத்துக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணுறேன், ஓகேவா. பட்டு இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நல்லா இருக்குது அப்படின்றவங்களும் இருந்ததுன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே போதும் அப்படின்றத சொல்கிறேன். மெஜாரிட்டி பேஸ் பண்ணி நான் வந்து டிசிஷன் எடுக்கிறேன். ரைட். ஸோ ரவிச்சந்திரன், பட் யூஎஸ் ஈரான் வார் கன்டினியூ, ஸோ திஸ் இஸ் a big hurdle for market. அது தெரிஞ்ச கதை தான். பட் மார்க்கெட் வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுச்சு. எப்படின்னா சின்ன சின்ன பாம்பு போட்டுகிட்டே இருந்ததுன்னு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அது பெரிய ஒரு அணுகுண்டு போகிறாங்க ஒரு நியூஸ் வந்ததுன்னா, இல்லை வந்து ஏதோ ஒரு மிரட்டல் வர்றாங்க, ஒரு அது அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஒரு ப்ரெடிக்டபுளாக நடக்கிற விஷயத்துக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது. அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கிற ஸ்டேட்மெண்ட்டு, இன்ஃபர்மேஷன், மூவுக்கெல்லாம் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுது. ஸோ மாதவன், கோல்டு அண்ட் சில்வர் அனாலிசிஸ் பண்ணுங்கள் பாலாஜி. கோல்டை பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆட்டோ செக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது. இது ஒரு கண்ணை வச்சுக்கிங்க. ஸோ ஒரு பிக் பிரேக் அவுட். ஸோ 29,000 வந்து ஆட்டோ செக்டர் பிரேக் அவுட் ஆக ட்ரை பண்ணோம் இந்த மாதம். இது வந்து மந்த்லி கேண்டில். ஆகஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டர் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஒரு பெரிய மூவ் இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆட்டோ செக்டர் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க இந்த மந்த்து ஸ்டார்டிங்லேயே ஆட்டோ செக்டர் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது நல்ல மூவ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் யார் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. நான் 3 மாதம் முன்னாடி ஃபார்மாவும் சொல்லியிருந்தேன்.
ஃபார்மா வந்து லாஸ்ட்டு 3 மாதமாக ஃபென்டாஸ்டிக் பிரேக் அவுட். இந்த இடத்த உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் போதே இங்கேயே சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் அடுத்த 3 மாதமாக ஏற்றம் தான். இப்போ ஆட்டோ செக்டர் அந்த ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. ஒரு கண் வச்சுக்கிங்க. கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைட்வேஸில் தான் சுற்றிட்டுருக்கு. சப்போர்ட்லேருந்து இன்னும் பெருசாக ரிக்கவரி. இன்றைக்கே நான் லாஸ்ட் டைம் இங்கேயே வந்துச்சு. திருப்பி ஒரு சைட்வேஸ் மாதிரி, அதாவது இந்த குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போயிட்டுருக்கு இந்த சப்போர்ட்டை. ஸோ பவுன்ஸ் ஆச்சுன்னா கான்சன்ட்ரேட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கோல்டும் சரி சில்வரும் சரி மொமெண்டம் ஸ்லோவாகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அது வந்து உடனே நடக்காது. ஏன்னா வந்து நார்மல் ஸ்பெக்குலேட்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி கோல்டு சில்வரை பார்க்காதீங்க. சில்வர் கொஞ்சம் வால்டாட்டியாக இருக்கும். கோல்டு வந்து ரொம்ப டிஃபென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட். சடனாக ப்ரீமியம் அது வந்து ஒரு காலம் ஒரு பெரிய பிரேக் அவுட் மூவ் இருந்தது, ஒரு சடனாக ஒரு 50% ஏறிச்சு, அதெல்லாம் ஓகே தான். பட் வந்து கோல்டு ஆவரேஜ் இயர்லி கெயின் பார்த்திங்கன்னா 10 to 15% தான். நிறைய இயர்ஸ் வந்து உங்களுக்கு சைட்வேஸ்லேயே கூட போயிருக்கு எந்த ரிட்டர்ன்ஸ் கொடுக்காம. ஸோ அந்த மோடுக்கு தான் இப்போ இருக்குது. வந்ததுன்னா ஒரு 10% 5% ஏறும், அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. பட் வந்து டிஃபென்சிவாக லாங் டேர்ம் பண்ணுறவங்க கோல்டை வந்து கன்சிடர் பண்ணலாம். சில்வரும் அதே மாதிரி தான், சைட்வேஸில் அதே இடத்துல தான் சுற்றிட்டுருக்கு. ஒரு 238 கிராஸ் ஆனால் தான் சில்வரில் ஒரு ட்ரெண்டு வந்து கிடைக்கும். அன்டில் நல்ல சைட்வேஸ் தான். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து திருப்பி ரிக்கவரி மோடில் இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் நோக்கி பயணிக்க வாய்ப்பு இருக்குது. 1331 இந்த இடத்துக்கு வந்தவொடனே இந்த இடத்த உடைக்கணும். இந்த 2 இடத்தையும் பிரேக் பண்ணால் தான் ரிலையன்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். 133 உடைக்கணும், 331, அதுக்கப்புறம் 1366 இந்த இடத்த வந்து ஸ்ட்ராங்காக உடைக்கணும். உடைச்சதுன்னா ரிலையன்ஸ் வந்து அப் ட்ரெண்டுக்கு திரும்புதுன்னு புரிஞ்சுக்கலாம். பார்ப்போம். ஓகே, சான்சஸ் ஆர் தேர். ஃபோர்த்து ஸ்விங். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஹெச்டிஎஃப்சி பெரிய மூவ் இல்லை, சைட்வேஸ் சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஸ்ட்ராங் ரிக்கவரி வரணும், வந்தால் தான் பேங்க் நிஃப்டி ட்ரெண்ட் ஆகும். பேங்க் நிஃப்டியை பற்றி நான் நேற்றே சொல்லிட்டேன், போன வீடியோவிலே பார்த்துக்குங்க. ஹெச்டிஎஃப்சியும் சரி ரிலையன்ஸும் சரி நல்லா சப்போர்ட்டில் இருக்குது. ஷார்ட் டேர்முக்கு ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணலாம். ஒரு மோர் தென் 6 மந்த்துக்கு மேலே நான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே. வாங்கிட்டு இன்றைக்கி வாங்கிட்டு நாளைக்கு ஏறல அப்படின்ற மாதிரி வந்து டெய்லி பார்த்துக்கிட்டு ஏறலன்றவங்களுக்கு இந்த லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்லாம் ஒத்து வராது. வாங்கிட்டு ஒரு மோர் தென் 6 மந்த்ஸ் மேலே 6 months to 1 year அந்த ரேஞ்சில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சியும் ஒரு கரெக்டான பாயிண்டில் இருக்குது. ஓகே, நான் சொல்கிறது ஷார்ட் டேர்ம் டு லாங் டேர்ம் இன்வெஸ்டர். ஓகே, ஸோ இந்தியா விக்ஸ் பற்றி சொல்கிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தார் தங்கமயில் பற்றி சொல்லுங்கள், ஃபால் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. அதை பற்றி பேசுகிறேன். இந்தியா விக்ஸ் 11.7 வந்துருச்சு. கண்டிப்பாக ஒரு 150 பாயிண்ட்ஸ்குள்ளே நிஃப்டியோட மூமெண்டம். ஸோ அந்த இன்ட்ராடே ஸ்விங் அவ்வளோதான் இருக்கும், பெரிய லெவலில் இருக்காது. ஆப்ஷன் பையர்ஸ்லாம் பார்த்து பண்ணுங்கள், பெரிய ரிட்டர்ன்ஸ்லாம் வராது இந்த டைமில். தங்கமயில் ஜுவல்லரி இந்த ஸ்டாக் வந்து வெளித்தனமாக ஏறிட்டே இருந்தது. இப்போ கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஏறின மாதிரி இது ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல. கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிராஷ் ஆகி ஒன்று ஆல் டைம் ஹை போகலை, ஆனால் இது ஆல்ரெடி அப் ட்ரெண்டில் தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு ஃபியூரியஸான ப்ராஃபிட் புக்கிங்கில் இந்த ஸ்டாக் வந்து வந்துட்டுருக்கு. இந்த வாரம் மட்டுமே இந்த ஸ்டாக்கு 30% கிராஷ் ஆகிருக்கு ஆல் டைம் ஹைலேருந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுவும் வந்து ஒரு ஃபியூரியஸாக ஃபால் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 30%. அதுவும் வித்தின் ஒரு 4 ட்ரேடிங் செஷனில் விழுந்திருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த 4500 பக்கத்தில் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல பவுன்ஸ் ஆகுன்றது என்னோடய வியூ. அங்கே வந்து பவுன்ஸ் ஆச்சுன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஓவர் சோல்டு என்ட்ரி. ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம். நான் இப்போ இருக்க ஸ்டேட்டஸ் படி தான் ஃப்ளாட் நெகட்டிவ் தான் இருக்குது. உங்களோட கருத்து சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், ஆகஸ்ட் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ஷெட்யூல் நான் வந்து சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஆகஸ்ட் மந்த் பேட்சில் நீங்கள் கலந்துக்கணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.